வேண்டும். உலக சமாதானம் கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு தனி மனிதர் மட்டும் அதற்கு முயற்சி எடுத்தா போராது. உலகத்துல இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் இதற்கு ஒத்துக்கணும். அறிஞர்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். மதத் தலைவர்கள் ஒத்துக்கொள்ள வேணும். பொருளாதாரத்துல இருக்கிற அந்த உச்சத்துல இருக்கிறவங்களும் ஒத்துக்கணும். அப்பதான் உலக சமாதானம் கிடைக்கும். அதை யோசிச்சு மகரிஷி அவங்க அந்த துறைகள்ல முக்கியமா என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் அதனுடைய கிளைகளா இருக்கிற சில விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்கார். குழந்தைகள் வளர்ப்பு, கல்வித்துறை, சுகாதாரம், அப்புறம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய வசதிகள் அப்படின்னு எடுத்து சொல்லி அதற்கு தீர்வும் சொல்லியிருக்கார். அப்புறம் இதற்கு சில நாடுகள் முன்வர வேண்டும். அந்த நாடுகள் இந்த விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்யும்போது, அதுல கிடைக்கிற நல்ல விளைவுகளை பார்த்து இன்னும் சில நாடுகள் சேரும் அப்படின்ட்டு சொல்றார். அது தவிர ஒவ்வொரு தனி மனிதரும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் கொடுக்கிறார். தனி மனிதன் அந்த அத்வைத தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது, அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்யணும். அப்புறம் ஆயுள் அதிகமாக, அதிகமாக மற்றவர்களோடு சமுதாயத்தோடு சேர்ந்து நல்ல முறையில வாழ முடியும். ஆயுள் நீள்வதற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். அதற்கு வேண்டிய பயிற்சி முறைகளையும் கொடுக்கணுங்கிறார். அப்புறம் இந்த அதுல எண்ணம், சொல், செயல் அது நல்லா இருக்கணும். அப்ப எண்ணத்தை கெடுப்பது என்னென்ன? இந்த நாடகங்கள், சினிமாக்கள் அந்த மாரி இருக்கிற விஷயங்களில் எல்லாம் மாற்றம் வர வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில உடலை பாதிக்கக்கூடிய புகையிலை, அதுக்கப்புறம் கஞ்சா அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. அதுலயும் மாற்றம் வர வேண்டும். அதெல்லாம் எப்படி உடம்பை கெடுக்குது அப்படின்னு சொல்லி, அதுல அடிமையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயிற்சி முறைகளை கொடுக்கணும். அதோட இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றாருன்னா, பணமும் பாசமும் அற்ற வாழ்வு வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. இருக்க முடியுமா அப்படி? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் தேவை. பாசத்தோட வாழும் பொழுதுதான் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கு. அப்ப இத எப்படி விட முடியும்? ஆனா நம்மளுடைய கருத்துக்களுக்கு நம்மளுடைய பார்வை ஒரு மாதிரி. ஆனா மகான்கள் அவங்க ஒவ்வொன்னுத்தையும் பார்க்கிற அந்த பார்வை அப்போதைக்கு மட்டும் இல்ல. பின்னாடி வர சந்ததிகளுக்கும் எப்படி இந்த குணங்கள் நல்ல விளைவை கொடுக்குமா, தீய விளைவை கொடுக்குமான்னு யோசிச்சு தான் அவங்க இந்த கருத்துக்கள குடுக்குறாங்க. அந்த மாதிரி பணம், பாசம் இது 2ம் தேவையில்லைன்னு சொல்றாரு மகரிஷி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப எப்படி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? குடும்பத்துல ஒற்றுமை எப்படி வரும்? சமுதாயத்துல எப்படி ஒற்றுமை வரும்? அப்படின்னு பார்த்தா, இதுல வழிமுறைகள் சொல்றார். ஆனா இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? எங்க அதை விளக்க வேண்டும்? அப்படின்னு சொல்றார். பணம், பாசம் இவ்விரண்டும் மனிதர் வாழ்வை பாழாக்கும் நச்சு ஆகும்ங்கிறார். விஷம் அப்படிங்கிறார். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. ஆய்ந்து பாரீர். பணம் மட்டும் செயற்கையிலே வந்ததாகும். பாசமோ இயற்கையிலே விரிந்ததாகும். பணம் ஒழித்து பாசத்தை அன்பாய் மாற்றி பற்றற்று வாழ வழி வகுத்து விட்டேன். வழி சொல்லியிருக்கார். சொன்னதுனாலதான் ஆணித்தரமா இந்த பாசம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ அப்படி வரணும்னா என்னென்னலாம் செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் கருத்துக்களை கொடுக்கிறார். பணம் ஏனோ பகுத்தறிவின் உயர்வில் வாழும் பண்பை நாம் பழக்கத்தால் பெற்றுவிட்டால் அப்படின்னு சொல்றார். அப்ப பணமும் வேண்டாம், பாசம் கூடாது. அது அன்பா மாறணும் அப்படிங்கிறார். சரி, இந்த பணம்ங்கிறது எங்க வந்துச்சு அப்படின்னா, நமக்கு உணவு,
உடை, இருக்க இடம் இதெல்லாம் தேவை. ஆனா, பணம்ங்கிற அந்த இது வந்த உடனே, உழைக்கக்கூடிய அந்த எண்ணமே போச்சு. அதனால தான் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த பணம் எங்க வந்துச்சுன்னா, ஆரம்பத்துல விவசாயிகள் அவங்க பண்டம் மாற்று முறைய கொண்டு வந்தாங்க. ஆனா, இதையே பண்டம் மாற்றையே தொழிலா எடுத்துக்கிட்ட பொழுது தான் பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு கவிதையில குடுக்குறார். "பணத்தால் வந்த கேடு" அப்படின்னு. பண்டங்களை தந்து பண்டங்கள் பெறும் செயலை பயிரிடுவோன் செய்தவரை பணம் செல்வர் என்றேது. பண்டங்கள் மாற்றுவதை பலர் தொழிலாய் கொண்டதன் பின் பணம், வறுமை, கடன் தோன்றி பலர் இலராய் விட்டார்கள். அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம சொல்றோம், "பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே" அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டுருக்கோம். "பணம் பத்தும் செய்யும். பணமும் பணத்த பார்த்தா பிணம் கூட வாய திறக்கும்." அப்படிங்கிற வசனங்கள்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைய குடுக்கிறது தான் பணம். அதுலயும் நமக்கு அதனுடைய அளவு முறை தெரியாம, சுற்றுப்புற சூழலோட அந்த ஒரு அட்ராக்ஷன்ல இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே போறோம். பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோராகின்றார்கள்ன்னு குடுக்குறாரு. அப்ப பணம் வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அப்புறம் பின்னாடி வாழ்க்கை நமக்கு தேவைக்கு வேண்டியதை சேர்த்துக் கொள்ளணும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும். அப்படிங்கிற எண்ணம் போயி, அதிலேயே வந்து படிக்கிறதோ, வாழறதோ எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அப்படிங்கிற எண்ணத்திலேயே இப்ப வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு. ஆனா மகரிஷி இது எழுதினது 1957ல. அப்ப இப்ப இருந்தாருன்னா என்ன நெனச்சு பாரு. அதான் பின்னாடி இப்படியெல்லாம் வருங்கிறதுனால தான் அப்பவே அவருக்கு இந்த காட்சிகள்லாம் தோணியிருக்கு அவருக்கு. அப்புறம் சொல்றார், "பணம் வந்து ஒரு விஷத்திரை. இதனால என்னென்னலாம் நடந்திருக்குன்னு" சொல்றார். "அறநெறிக்கு முரணான ஆட்சி செய்தல், அந்நியர் நாடுகள் மீது படையெடுத்தல், பிற நாட்டு செல்வத்தை சுரண்டி வாழ்தல், பிழைப்பதற்கு தொழிலின்மை, அடிமை, ஏழ்மை, நிறம் முதலாம் பேதத்தால் பகை உண்டாகுதல், நிலை குலைந்து பஞ்சமகா பாவம் செய்தல், பிறவும் உலகில் நமது பொருளாதாரம் பணம் என்ற விஷத்திரை பின் இருத்தலால் ஆம்." அப்ப எப்ப இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிச்சோமோ, அந்த காலத்துல தங்கம் அந்த மாரி இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, முரணான ஆட்சி, மத்த நாட்டு மேல படையெடுக்கிறது, அங்க வந்து வளர் நல்ல வளம் இருந்துச்சுன்னா, வளத்தோட வாழக்கூடிய அந்த நாடா இருந்ததுன்னா, அந்த நாட்டுல இருக்கிற மக்கள், அரசர், அவர் ஆளும் முறையினால அந்த மாரி இருக்கு. அதையும் நாம் பின்பற்றுவோம். அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, பொறாமை, போட்டி இதனால அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய அந்த எண்ணம் தான் வந்திருக்கு. பிற நாட்டு செல்வத்தை சுரண்டி வாழ்தல், அதுவும் ஆயிருக்கு. நம்ம நாட்டிலேயே எவ்வளவோ வளத்தோட சேர, சோழ, பாண்டியர்கள்லாம் வாழ்ந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. கோவில்கள் கட்டி நெறைய வளர்த்து. ஆனா பின்னாடி மற்ற அரசர்கள் படையெடுத்து வந்து எல்லாமே நெறைய அழிந்து போயிடுச்சு. அப்போ இதெல்லாமே இந்த பணத்தாசையினால தான் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடிமை, ஏழ்மை, அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் நிறத்தினால வந்து பகை உண்டாகிறது. இதெல்லாம் வந்து பஞ்சமகா பாவங்களும் வந்துருது. திருடுதல், கொலை செய்யறது எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ பணத்தினால தான் எல்லாமே இத்தன விபரீதங்கள் நடந்திருக்கு, நடந்துட்டு வருது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப பண்டம் மாற்றுவதை தொழிலாய் கொண்ட வணிகர்கள் அவங்க பேராசையினால தான் இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் உழைப்பாளி எப்பொழுதுமே அடிமையா இருக்காங்க. மத்தவங்கலாம் பணத்தால தான் பணம், பணம், பணம்னு அவங்க வந்து உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த அடிமைத்தனம்னு வந்ததே இந்த பணத்தினால தான் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அடுத்ததா? பாசம். நம்ப பாசம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த குணம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். அந்த காலத்துல ஒரு பாட்டு கேட்டுருக்கோம். "அன்பினாலே உண்டாகும் பாசவலை" அப்படின்ட்டு வந்து கேட்டுருக்கோம். ஸோ அன்புனால பாசவலை வராது. அவர் கவிதை எழுதினது அந்த காலத்துக்கு நல்லா இருந்திருக்கு. ஆனா, மகான்கள் தான் இத இன்னும் ஆராய்ச்சி செய்து
அதனுடைய வித்தியாசத்த சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன தோன்றது? பற்றுனாலே உண்டாகும் பாசவலை. பாசத்தினால உண்டாகும் பாசவலை அப்படின்னு தெரியுது. அன்புனால பாசவலை உண்டாகாது. அத தாண்டி தான் போகும். பற்றுனால தான் பாசவலை இருக்கு, ஏற்படுது அப்படிங்கிறது தெரியுது. சரி இந்த பாசம்ங்கிறது அது ஒரு மனநிலை தான். ஆனா அத புரிஞ்சுக்கல. அந்த பாசம்ங்கிற அந்த மனநிலை பழக்கத்தினால வந்திருக்கு. அப்புறம் ஒரு குழந்தைகிட்ட அம்மா, அம்மா இதான் அம்மா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. அத கேட்க கேட்க அது மனசுல உள்வாங்கிக்கிறது. அதுவே வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்குது. அப்புறம் அம்மா, அம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய அந்த ஒலி, அதுக்குள்ள அது வந்து ஒலித்து, அதுக்கப்புறம் அதே ஞாபகப்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் நபர்கள் மேல, பொருட்கள் மேல இந்த பற்று ஏற்படுது. அதுதான் வந்து பாசமா பிரச்சனைய குடுக்குது. பாசம் என்ற மனநிலையோ பழக்கத்தால் ஆம். பல தடவை எண்ணத்தில் சொந்தம் என்ற ஓசையது உள்ளத்தில் ஒலித்து ஒலித்து ஓங்கி வலிப்பெற்று விட்ட ஞாபகம்தான் ஆசையாய் குறிப்பிட்ட பொருட்கள் மாட்டும் அன்பு நிலை எல்லை கட்டி பாசம் என்ற நேசம் ஒரு குறிப்பிட்ட மனிதர் மாட்டும் நிலைத்து நினைவை குறுக்கும் பாசம் பற்று அப்படின்னு குடுக்குறார். அப்ப அந்த அன்புங்கிறது போய் அது எல்லை கட்டி பாசமா மாறிடுச்சு. ஆனா பழக்கத்தினால ஒரு பொருள் மேல, ஒரு நபர் மேல இந்த பாசம், பற்று உருவாகி பிரச்சனைகள குடுக்குது அப்டின்ட்டு சொல்றார். இப்ப இந்த பொருள் பற்று, மக்கள் பற்று இதெல்லாம் வந்து மாறணும். அங்கங்க மிந்தியெல்லாம் குழு குழுவா வாழ்ந்த பொழுது, அதுல சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அன்பு தான் காமிக்கிறோம்னு நெனச்சுட்டு பற்றுனால பிரச்சனைகள் உருவாயிருக்கு. ஆனா, அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது, திருத்தங்களை கொண்டு வரும்பொழுது, அதுக்கு முயற்சி எடுத்தவர்களையே கொன்னுருக்காங்க. கொலை செய்திருக்காங்க. அதுல யாரு உயர்ந்தவர்களோ, அது மத தலைவர்களோ, பொருளாதாரத்துல இருந்தவர்களோ, இல்ல அரசியல் தலைவர்களோ, அவங்கல்லாம் இத ஒத்துக்கொள்ளல. அதை எதிர்த்தே வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இந்த பற்றும், பாசம் இதுவும் விலகணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. நம்ப குழந்தைகளை பெற்றுட்டதுனால தான், அங்க வந்து குழந்தைங்க வந்து அம்மா மேல பாசம் கொள்றான்னு நெனச்சுக்கிறோம். அப்படி இல்ல. தத்தெடுத்து குழந்தைங்கள வளர்க்கும் பொழுது, அவங்க மேலயும் இந்த பாசம் வருதுல்ல. அம்மா மேல பாசம் வருதுல்ல. அப்போ வளர்ப்புனால தான் பாசம் ஏற்படுதே தவிர, பெற்றதுனால பாசம் இல்லைன்னு, அந்த ஒரு விளக்கத்த இங்க மகரிஷி குடுக்குறாங்க கவிதையில. குழந்தையினை பெற்றதனால், அதன் மேல் தாயார் கொள்ளுகிறாள் பாசம் என கருத வேண்டாம். குழந்தைகளை வளர்ப்பதனால், அடுத்தடுத்து கொஞ்சி குலவும் செயலால் உண்டாகும் பாசம். என்ன ஒரு ஆழ்ந்த கருத்து பாருங்க. நான் பெற்றுட்டதுனால எனக்கு பாசம்னு நம்ம நெனச்சுக்கிறோம். இல்ல. தத்தெடுத்து குழந்தைங்கள வளர்க்கிறவங்களும் கூட, அவங்களும் அந்த குழந்தைய அப்பப்போ பார்த்து, சொல்லி, வளர்த்து, கொஞ்சி, குலாவி இதெல்லாம் செய்யறதுனால தான், அந்த பாசம்ங்கிறது ஏற்படுது. குழந்தை பசியோடு அழகாய் நெருங்க, கூர்ந்து முகம் நோக்க, பின் பால் கிடைக்க, குழந்தை பசி தீரும். இந்த இனிய எண்ணம் குறிப்பிட்ட முகம் நோக்க திரும்பத் தோன்றும். என்ன ஒரு ஆராய்ச்சி பாருங்க. இத்தனைக்கும் மகரிஷிக்கு குழந்தைங்க இல்ல. ஆனா, குடும்ப சூழ்நிலையில பெறுகிற அனுபவங்களை வைத்து, அதுல எது சரி, எது தவறுன்னு யோசிச்சு, கவிதைகள் மூலமா நமக்கு தெளிவடைவதற்கு, நம்ம அந்த பாசம் பற்றுலேருந்து மேல வருவதற்கு, நமக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் மகரிஷி குடுத்திருக்காங்க. அப்ப தாய் பாசம் ஏற்படாம இருக்கணும்னா, பொறந்த உடனே அந்த குழந்தைங்கள பெரியவர்கள், அறிஞர்கள் வளர்ப்பதற்கு, அவங்ககிட்ட இந்த குழந்தைகள கொண்டு போய் விட்டுடணும். அப்படின்னுட்டு ஒரு சொல்யூஷனையும் குடுக்குறாரு. அது கூட படிப்படியா தான் நடக்க முடியும். இப்ப என்ன பண்றோம்? உடனே கொண்டோய் குடுக்குறதில்ல குழந்தைய. இந்த கிரச்சு, அப்புறம் வந்து பிளே ஸ்கூல் இதுலலாம் ஒரு 2 வயசு, 1 1/2 வயசு அப்படின்னு இப்பலாம் குடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொண்டோய் விட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா வெளிநாட்டுலலாம் அவங்க எல்லாரும் வேலை செய்றதுனால, பொறந்த குழந்தைய 1 மாதம், 2 மாதம் கழித்து கூட குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, அங்க இருக்கிற விதிமுறைகள் பாதுகாப்பான விதிமுறைகளா இருக்கு. இங்கேயும் அந்த மாரி வர ஆரம்பிச்சதுன்னா, இல்ல இப்ப வேலை செய்யற இடத்திலேயே
அந்த மாரி எல்லாம் ஒரு பழக்கத்தை அந்த பிளே ஸ்கூல் அப்படிங்கிற குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த மாரி ஒரு வழக்கத்தை இப்ப கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மத்தவங்க வளர்க்கும் பொழுது, அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்படின்னுட்டு அவர் இந்த மாரி இத சொல்றாரு. ஆனா ஆரம்பத்துல இத சொல்லியிருக்கும் பொழுது அவர் மேல கோவம் வந்திருக்கும். ஆனா இப்போ பார்த்தா நடைமுறையில இதுதான் வருது. சரி அப்போ இந்த பற்றற்ற வாழ்வு எப்படி வரும்? பாசத்த தாண்டி அன்புங்கிறது எப்படி வரும்? அப்படின்னா, அதுக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும். இனம், ஜாதி, தேசம், மொழி, மதம் பற்றற்று இயற்கை அமைப்பு, அறிவு நிலை அறிந்து, மேலாம் மனிதனென்ற ஒரு நினைவில் பாசம் பற்றை மறந்து தொண்டாற்றி பிற துன்பம் தீர்க்கும் புனித உள்ளம் செயலுடையோர் எண்ணிறந்தோர். ஏற்கனவே நெறைய பேர் அந்த மாரி தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. மகான்கள்லாம் அந்த நிலையில தான் இருந்திருக்காங்க. அவங்கள கடைபிடிச்சு நெறைய பேர் அந்த மாரி வாழ்க்கை அப்பவும் வாழ்ந்திருக்காங்க. இப்பவும் வாழ்ந்துட்டு வராங்க. எவ்வளவோ பேர் சமுதாயத்திற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டு செய்துட்டு வராங்க. புவி மீது இந்த மாதிரி எண்ணிக்கையில இருக்கிற மக்கள் அதிகரிக்க, அதிகரிக்க கனிவு மிகும், அருள் பெருகும், சமுதாயத்தின் களங்கங்கள் மறைந்துவிடும், உலகம் உய்யும் அப்படின்ட்டு சொல்றார். ஆனா எங்க? எப்ப மாறுங்கிறது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட அந்த மாதிரி 2 நாள் முன்னாடி அந்த மாதிரி மதம், ஜாதிய பார்க்காம 2 பேர் விருப்பப்பட்டதுனால அந்த பையன போய் கொலை செஞ்சுட்டாங்க. இதுக்கு இந்த பையன கொலை செஞ்சவரோட அம்மா, அப்பாவே போலீஸ் துறையில இருந்தாலும் அவங்க உடன்பட்டுருக்காங்க. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்னும் குறுகிய மனப்பான்மை இருக்கு பாருங்க. இந்த சமுதாயத்துல இருக்கிற மக்கள் மாறணும். அந்த மாரி மக்கள் மாறாதனால தான், குடும்பத்துல இருக்கிற அந்த ஜாதி, மதத்துல இருக்கிறவங்கலாம் இன்னும் அந்த எல்லை கட்டி வாழக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தமும் இருக்கு. அந்த மாரி திருமணம் செய்து கொள்ளும்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் அதையே ஒரு குறையா சொல்ற அந்த பழக்கமும் இருக்கு. அதனால தான் சொல்றாரு, "டோன்ட் கமெண்ட், டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட்." இந்த விமர்சனம் இருக்கே, அதுதான் பிரச்சனைய குடுக்குது. குழந்தை இல்லைனாலும் விமர்சனம், குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் விமர்சனம், அந்த குழந்தையில ஏதாவது குறைபாடு இருந்தாலும் விமர்சனம். விமர்சனம் செய்யறவங்க யாரும் இதுக்கு உதவி செய்ய போறதில்ல. ஆனாலும் விமர்சனம். அப்போ மனம் எவ்வளவு குறுகிய நிலையில இருக்கு. அப்போ இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் பார்க்காம திருமணம் செய்யும்பொழுது, அவங்களுக்கு நம்ப எந்த மாரி ஆதரவு குடுக்கலாம்? அப்படின்னு சமுதாயம் அதற்கு அந்த மனமாற்றம் அவங்களுக்கு வரணும். அததான் இங்க சொல்றாரு. நாசவழி போகாமல் உலக மக்கள் நல்வாழ்வை அடைந்த அமைதி காணவென்றால், தேச, மத, ஜாதி, மொழி, இன பேதங்கள் தனியுடைமை பற்று ஒழிய வேண்டும். ஆண், பெண் நேச உடல் உறவினிலே களங்கமற்ற நெறி நிலைக்கும் சூழ்நிலைகள் அமைய வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சி சொல்றார். ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னா, 2 பேரோட அம்மா, அப்பா சம்மதத்தோட தான் அவங்க திருமணம் செஞ்சுக்கணுங்கிறாங்க. அதுக்கு நேரம் கூட குடுக்காம இந்த மாரி கொலையெல்லாம் நடக்குது. பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அப்போ அந்த சமுதாயத்துல இருக்கிற நிலைமையே இன்னும் அவங்க அம்மா, அப்பா அந்த மனம் விரியலேன்னா, அந்த குழந்தைகளும் அத உணர்ந்துக்கணும். என்ன மாரி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நேரம், காலம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா, ஒரு நன்றி உணர்வு. அதுதான் கர்ம யோகத்துல சொல்றார். நன்றி உணர்வு விளைவறிந்த விழிப்பு நிலை. இத்தன வருஷங்களா நம்மள வளர்த்துருக்காங்க. நம்ம அம்மா, அப்பாவோட மனநிலையை உணர்ந்துக்கணும். அதுக்கேத்த மாரி நம்ம எப்படி வாழ்க்கைய அமைத்துக் கொள்ளலாம்? அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அம்மா, அப்பா ஒத்துக்கொள்ளாத மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருந்தா, அதுக்கு கொஞ்சம் நேரம், காலம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் யோசிக்கணும். அந்த மாரி யோசிக்கிறது இல்ல. அதனால தான் பிரச்சனைகள் வருது. அப்போ தேசம், நாடு, மொழி இதெல்லாம் தாண்டி போக வேண்டும். பாசம் என்ற மனமயக்க பழக்கம் விட்டு பண்புடனே வாழ வழி காண வேண்டும். அப்படின்ட்டு குடுக்குறாரு மகரிஷி. அப்போ வழிமுறைகள குடுத்திருக்காரு. அப்போ நம்ப ஏன் அந்த ஜாதி, மதம் அப்படின்னு இன்னும் அதுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா, சுற்றத்தார்கள். அவங்க தன்னுடைய குழந்தைகள் அந்த வயசுக்கு வராத பொழுதே ஆனா சொந்தக்காரங்க குடும்பத்துல யாராவது இப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா, உடனே கமெண்ட் பண்ணிடுறாங்க. விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, தன்னுடைய குழந்தைகள் பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம்,
அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. ஆனா கமெண்ட் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா, அவங்கவங்க குடும்பத்துல கூட இந்த மாதிரி ஜாதி மாதிரி, மதம் மாறி குடும்பத்துல திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா, இந்த மாரி அவங்கள சொல்லிட்டோமேன்னு யோசிக்கிறவங்க சில பேர் தான். தன்னுடைய குழந்தைகள் அந்த மாரி மதமோ, ஜாதியோ மாறி போகும்பொழுது, அப்போ அந்த எண்ணம் மாறுது. அது தங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா, அப்ப அத பத்தி கவல கூட படுறதில்ல. ஆனா, அதுக்குள்ள வந்து எத்தன விதமான விமர்சனங்கள் செய்யறோம். தன்னுடைய குழந்தைகளும் நாளைக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அந்த மாரி ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறத யாரும் யோசிக்கிறதில்ல. அந்த குழந்தைங்க பெரியவங்களா ஆகாத வரைக்கும், அந்த விமர்சனம், அந்த மாரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுரும். அவள எவ்வளவு அந்த வார்த்தைகள் ஒரு பாதிப்ப குடுக்கும். இந்த மாரி விமர்சனங்கள் இருக்கிறதுனால தான், நிர்பந்தங்கள்னால சில சமயம் இந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு கூட அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் மாறணும். அப்போ எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனும், ஜாதி, மதம் இதெல்லாம் தாண்டி வரணும். நீங்க எந்த மதத்த சார்ந்தவங்களா இருக்கீங்களோ, அதுல இருக்கிற கொள்கைகளை கடைப்பிடிங்க. எல்லா மதங்களையும் நல்லதும் இருக்கு. எது அந்த சூழ்நிலைக்கு தேவையில்லாம இருக்கோ, அத விட்டுடுவோம். யோசிப்போம். அதற்கு தான் நன்றி உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை 2ம் முக்கியமானதுன்னு மகரிஷி அந்த கர்மயோக வாழ்க்கைக்கு வேண்டிய இந்த கருத்துக்கள குடுக்குறார். அப்ப இதெல்லாம் தாண்டி போகணும். இதெல்லாம் நாசத்தை தான் குடுக்கும் அப்டின்ட்டு சொல்றார். அப்போ இந்த பணம், பாசம் இது 2ம் வந்து நமக்கு போகணும். 2டே லைன்ல என்ன அழகா குடுக்குறாரு பாருங்க. இயக்கங்களுக்கு எல்லாம் இருக்க தத்துவம் மூலம். பயத்துக்கெல்லாம் மூலம் பற்றும் பாசமும் அப்டிங்கிறது. இப்ப இந்த ஜாதி, மதம் தாண்டி நம்ம வந்து அந்த மாரி ஒருத்தர ஒருத்தர் விரும்பும்போது கூட, அவங்க மீட் பண்றாங்கன்னா பயத்தோட தானே மீட் பண்றாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கு. அப்போ இந்த பற்று, பாசம் தாண்டி இனம், ஜாதி, தேசம், மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றங்கள்லாம் வரணும். அப்போ மனவளக்கலையில இருக்கிறவங்க நாம்போ இதுக்கெல்லாம் உதாரணமா இருக்கணும். அப்போ நம்ப கமெண்ட் எல்லாம் பண்ணாம, அந்த மாரி திருமணம் செய்யக்கூடிய நம்ப சூழ்நிலையில தெரிந்தவங்களுக்கு அந்த மாரியெல்லாம் இருக்குன்னா, அவங்களுக்கு எப்படி நல்லது சொல்லி எடுத்து சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு எடுத்து சொல்லும்பொழுது கூட சில சமயம், உங்க குடும்பத்துல அந்த மாரி நடக்காம போச்சு. நீங்க திருமணம் செய்து குடுத்துட்டீங்க. அதனால பேசுறீங்க. அப்படிங்கிற கமெண்ட்டும் வரும். இல்ல நமக்கு குழந்தைங்கள் இல்லைன்னா, உங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த மாரி, இந்த மாரிலாம் நடந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்னு இந்த விமர்சனங்கள்லாம் வரும். அப்போ எப்படி நாம்போ அறிவுரை குடுக்கணும்னு அதையும் யோசிக்கணும். ஆனா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இதற்கு நாம் மகரிஷியுடைய அந்த பயிற்சி முறைகளை கடைபிடிக்கணும். வாழ்த்து அலைகளை பரப்ப வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது மாற்றங்கள் வரும். அதனால தான் உலக சமாதானம், குடும்பத்துல சமாதானம், அமைதி வரணும்னாலே இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் தாண்டி போகணும். அதுக்கப்புறம் தான் சமுதாயம், அதுக்கப்புறம் உலகம். அதனால தான் இந்த மாரி 150 வருஷம் கணக்கிட்டு மகரிஷி குடுத்துருக்காங்க. அப்ப எப்படி இந்த கவிதையில சொல்றாரு பாருங்க. பணம், பாசம் இவ்விரண்டும் மனிதர் வாழ்வை பாழாக்கும் நச்சாகும். ஆய்ந்து பாரீர். பணம் மட்டும் செயற்கையால வந்தது. அதையும் சொல்றார். அது செயற்கையால வந்தது. ஆனா பாசமோ இயற்கையிலே விரிந்ததாகும். இயற்கையா வந்திருக்கு. அப்படியே அது பரவிடுச்சு. ஆனா அது தேவையில்லைங்கிறார். பணம் ஒழித்து பாசத்தை அன்பாய் மாற்ற வேண்டும். இயற்கையான குணம் அதுதான். அன்பு, கருணை. சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்று நம்ப இப்படி மனிதரா வந்திருக்கோம். 5 பௌதீக பிரிவுகளாகி, அது ஒரு விகிதாச்சாரத்துல கூடும்பொழுது, ஓரறிவு தாவரத்திலேருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரை வந்து மனிதனா வந்திருக்கோம். அடிப்படை குணம் அன்பு, கருணை. ஆனா வந்த வழியில பதிவுகள எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால, அந்த அன்பு, கருணைங்கிறது போயி பாசம், பற்றுன்னு வந்துடுச்சு. ஆனா அத மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அடிப்படை குணம் அன்பு, கருணை தான். அப்போ அந்த பணம் ஒழித்து பாசத்தை அன்பாய் மாற்றி, பற்றற்று வாழ வழி வகுத்து விட்டேன். பிரச்சனைகளுக்கு மாற்றிக் கொள்வதற்கு, அதை குறைத்துக் கொள்வதற்கு, அதை போக்கிக் கொள்வதற்கு வேண்டிய பயிற்சி முறைகள குடுத்துட்டார். பணம் ஏனோ
பகுத்தறிவின் உயர்வில் வாழும் பண்பை நாம் பழக்கத்தால் பெற்றுவிட்டால் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய அறிவு நிலை உயர உயர அந்த பணம், பாசம் இதெல்லாம் தாண்டி நமக்கு அதிகமா செல்வம் இருக்குன்னா எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் எப்பொழுது வரும்? பாசம்ங்கிறது போய் அன்பா மாறும்பொழுது. அந்த அன்பு எல்லை கட்டிக்கிறதுனால தான் பாசம், பற்றுங்கிறது வருது. அதையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்கும் கடமைகளை செய்து, அதையும் கடமை எப்படி செய்யணும்னு குடுத்திருக்காரு. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். நேரா போயி குடும்பத்த கவனிக்காம நம்ப சமுதாயத்த கவனிக்கணும்னு சொல்லல. ஆனா நம்ப அந்த எல்லை கட்டி அந்த குடும்பத்தோடயே எல்லை கட்டி வச்சுட்டுருக்கோம். இத தாண்டியும் போகணும் அப்படின்னு இந்த விளக்கங்களை மகரிஷி வெவ்வேறு விதமாக நமக்கு குடுத்திருக்காங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.